ஆஹா கல்யாணம் தொடரில் பிரபா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால சித்ரா தேவி ஐஸ்வர்யாவை ஐஸ் வைக்கிறதுக்காக கௌதம் கிட்ட 5 லட்ச ரூபா கொடுத்து கல்யாண செலவுக்குன்னு சொல்லி கொடு, அப்போ தான் நீ என்ன சொன்னாலும் ஐஸ்வர்யா கேட்பா, நீ இதான் கம்பெனிக்கு எப்படியாவது மேனேஜிங் டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு கௌதம் கிட்ட ஐடியா கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கி வச்சுக்கிற கௌதம் ஐஸ்வர்யா கிட்ட இதுமாரி கல்யாண செலவுக்குன்னு சொல்லி பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் செலவுக்கு தேவைப்படும் சொல்லி 2 லட்ச ரூபா வச்சுக்க சொல்லி கொடுக்குறாரு. அதை 3 லட்ச ரூபாய் ஆட்டியே போட்டுடுறாரு. ராஜலட்சுமி மகா கிட்ட பேசும்போது கல்யாண செலவை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், நான் என்ன வேணால் பண்ண சொல்லுங்கள் பார்த்துக்கலான்றாங்க. இல்லாத எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, கம்பெனியில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே நான் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கல்யாணத்தை நானும் அக்காவும் சேர்ந்து நல்லபடியாக நடத்த முடிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. மகா கம்பெனியாக வேலைக்கு ஏறி இறங்குறா. உங்கள் குல்வேஷனுக்கு ஏற்ற வேலை கிடையாது, நாங்கள் சாதாரண ஆள் தான் பார்க்குறோன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. வேலை எதுவும் அவளுக்கு கிடைக்கல. மற்றொரு புறம் மகாவை சமாதானப்படுத்த முயற்சியில் சூர்யா தீவிரமாக